ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பொம்மத்துலைன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ரீசெண்டாக அந்த பிக் பில்லியன் டேஸில் போக்கோ F6 மொபைல் வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூவில் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த மொபைல் நான் என்றைக்கு வாங்கினேன்னா எனது 26 அன்னைக்கு நான் ஆர்டர் பண்ணேன். பிக் பில்லியன் டேஸ் ஸ்டார்ட் ஆனால் அன்றைக்கே நான் ஆர்டர் பண்ணிட்டேன் காய்ஸ். அதுக்கப்புறம் அந்த மொபைல் எனக்கு இந்த 29th தான் ரிசீவ் ஆச்சு. நான் வாங்கும்போதுலேயே மொபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வாங்கினேன். ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் என்னது எந்த மொபைல் வாங்கலாம், ரியல்மி GT60 இல்லை போக்கோ F6 அதுக்கப்புறம் போக்கோ X6 ப்ரோவானு. அதுக்கப்புறம் எனக்கு ஓவரால் வேல்யூ ஃபார் மணியாக தோணுது போக்கோ F6 தான். பிகாஸ் எனது கேமரா மட்டும் கொஞ்சம் டவுனாக இருக்கும், பாக்கி எல்லாத்துலேயும் விஷயத்துலையுமே ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது அதான் கொஞ்சம் பெட்டராக தோணுச்சு. பின்ன இப்போது இந்த வீடியோவும் நான் எடுத்துக்கிறது போக்கோ F6 தான் கைஸ். அதை நீங்கள் பார்த்துக்கலாம் கிளாரிட்டி வைஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு. சரி, ஃபஸ்ட் நம்ம இப்போ நான் அன்பாக்சிங் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலை ஓப்பன் பண்ண முச்சிலே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அந்த சிம் இஜெக்டர் பின், அதுக்கப்புறம் மொபைல் இருக்குது, அதுக்கப்புறம் கேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 120 வாட் சார்ஜர் இருந்துச்சு, அது கூடவே சார்ஜிங் கேபிள் இருந்துச்சு. அவ்வளோதான் இந்த மொபைலோட அன்பாக்சிங். அதுக்கப்புறம் இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் பாடி தான் கைஸ், ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். அதுக்கப்புறம் சைட் ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் பவர் பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் கீழே ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் மைக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனது 3.5 mm ஜாக் இல்லை, ஆடியோ ஜாக் இல்லை. நம்ம எனது இயர்ஃபோன்லாம் யூஸ் பண்ண முடியாது, வயர்லெஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் IR பிளாஸ்டர் இருக்குது, அதுக்கப்புறம் மேலே ஸ்பீக்கர் இருக்குது கைஸ். அதுக்கப்புறம் நம்ம சிம்போட ஸ்லோட்டு அது கீழே தான் இருக்குது. இந்த ஃபோனோட ஓவரால் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பார்க்க கொஞ்சம் நல்ல சாலிட் பில்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த பாக்ஸி டிசைன் தான், அதுவும் இல்லாமல் ஃப்ளாட்டான டிஸ்பிளே, கர்வ் டிஸ்பிளேயில். அது ரியல்மி GT60 அந்த கர்வ் டிஸ்பிளே வந்துச்சு, ஆனால் இதில் அதெல்லாம் இல்லை. ஸோ அந்த இதில் நமக்கு டெம்பர் கிளாஸ் அதனால் எனக்கு ஈஸியாக கிடச்சிட்டு, நான் ஃபஸ்ட் நாளே போய்ட்டு 150 ரூபீஸ்க்கு டெம்பர் கிளாஸ் விட்டுட்டேன். பின்ன அந்த கேஸ் எனக்கு மாற்ற வேண்டிய தேவை வரவே இல்லை. பொதுவாக மொபைல் வாங்கும்போது நமக்கு எப்படின்னா அந்த மொபைலோட கூட வர கேஸ் அவ்வளோ சீக்கிரம் ஃபிட் ஆகாது. ஃபிட்டானால் கூட டெம்பர் கிளாஸ் பார்த்தோம்னா அதை மாட்ட முடியாது. ஆனால் இதில் அதை பரவாயில்ல, நம்ம டெம்பர் கிளாஸும் போட்டோம், அதேமாதிரி அந்த கூட கிடச்ச கேஸ் தான் யூஸ் பண்ணுறோம், அது நல்லாவே இருக்குது. ஓகே, இனி நம்ம அந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பேசுவோம். டிஸ்பிளே மொத்தம் எப்படி இருக்குன்னா உண்மையாகவே நல்லாயிருக்கு. 6.67 இன்ச் ஸ்க்ரீன் வருது, அதுவும் 1.5K டிஸ்பிளே, 120 ரிஃப்ரெஷ் ரேட் வரை சப்போர்ட் பண்ணுவோம். நான் இப்போ 60 Fpsலாம் போட்டிருக்கேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் அதில் பேட்டரி பற்றி நான் பேசுகிறேன்னாலும். அதுக்கப்புறம் நான் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குது கைஸ். அதுவும் இல்லாமல் நம்ம எனது 4K வீடியோ கூட யூடியூப்பில் போய் HDR 60 fps பார்த்துக்கலாம். லேகே இல்லை உண்மையாகவே சொன்னால். மொபைலோட பர்ஃபார்மன்ஸ்லாம் உண்மையாக செம்மையாக இருக்குது. உண்மையாகவே இந்த பட்ஜெட்டுக்கு ஒர்த்து. உண்மையாகவே இந்த ப்ரைஸ்க்கு நம்ம பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாவே ஃபீச்சர்ஸ் எல்லாமே கிடைச்சிக்குது. இதோட ஸ்பீக்கர் கிளாரிட்டியை பற்றி ஆக்சுவலாக இந்த மொபைலோட பெரிய ஹைலைட் என்னென்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் தான். பர்ஃபார்மன்ஸ்க்கு ஸ்னாப்ட்ராகன் 8s Gen 3 ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா 8 Gen 3யோட என்னது சேம் ஆர்கிடெக்சரில் அதோட கொஞ்சம் லோவர் வெர்ஷன் தான். ஆனால் ஆக்சுவலாக இது இல்லை 8 Gen 2வோட கொஞ்சம் கம்மி தான். ஆனாலும் பரவாயில்ல. எப்படின்னா AnTuTu ஸ்கோர்லலாம் ஒரு 13 lakhக்கு மேலேயே வருது. அதுவும் இல்லாமல் இதில் UFS 4.0 ஸ்டோரேஜ் டைப் தான் யூஸ் பண்ணிக்காங்க. அதுவும் LPDDR5 RAM டைப் வருது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸில் ஒன்றுமே பயவே வேண்டாம், செம பர்ஃபார்மன்ஸ். எப்படின்னா ஒரு லேக் ஒன்றுமே நமக்கு தோணவே தராது. ஹைப்பர்வைஸ் Android 14 கூட தான் வருது. ஸோ லேகே இல்லை சுத்தமாகவே. நான் யூஸ் பண்ணி வர வரைக்கும் எனக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி 256 GB தான் மாடல் தான் நான் வாங்கினேன். அதில் எனக்கு அரௌண்ட் ஒரு 218 GB காமிச்சிச்சு. அதில் ஒரு 28 GB ஸ்டோரேஜாக இதை எடுத்துக்கிட்டு, அதுக்கு வர்ச்சுவல் ரேம் ஆப்ஷன் நமக்கு இருக்குது, நம்ம வேணால் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் இதை பற்றி நீ பேசுறதுக்கு என்ன இருக்குன்னா 128 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. ஒரு 40 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். 20 மினிட்ஸில் ஒரு 60% சார்ஜ் ஆகிடுது. ஃபஸ்ட் சார்ஜ் நான் போட்டிருந்தேன் அப்படி தான். அப்புறம் நான் ராத்திரி ஃபோன் சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வாங்கும்போது 2% குறைஞ்சிருந்துச்சி. 74% நான் ராத்திரி மொபைலில் நெட்லாம் ஆஃப் ஆகி வச்சுட்டு படுத்துட்டேன். அடுத்த நாள் காமிச்சா 2% மட்டும் தான் குறைஞ்சிருந்துச்சி. ஸோ பேட்ரி பேக்கப்பில் கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் இனிஷியலில் ஸ்டார்டிங் நான் வாங்கும்போதுலேயே 1.003 அந்த வெர்ஷனில் இருந்துச்சு ஹைப்பர்ஓஎஸ். அப்போ லைட்டாக எனக்கு ஒரு ஹீட் ஃபீல் ஆச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா 1.04 அப்டேட் வந்துச்சு.
அதுவும் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் 1.05 வந்துச்சு, அதுவும் நான் பண்ணேன். 6க்கு நான் பண்ணலை, 5 தான் பண்ணேன். 5 பண்ண முச்சிலே எனக்கு எப்படின்னா ஹீட்டிங் அந்த ப்ராப்ளம் குறைஞ்சிட்டு. இப்போ ஹீட்டிங் சொன்னால் அவ்வளோலாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக நான் கேமர் இல்லை, அதனால் கேம்லாம் விளாண்டு பார்க்கல. ஸோ அதனால் எனக்கு அதெல்லாம் தெரில. நான் கேம்லாம் விளாட மாட்டேன் எப்படினாலும். கேமரா யூஸ் பண்ண முச்சில் கொஞ்சம் நேரம் நமக்கு கழிச்சு முச்சில் கொஞ்சம் லைட்டாக ஹீட் இருக்குது உண்மையாகவே. இப்போ கூட பார்க்கட்டு லைட்டாக ஹீட் இருக்குது. வேறு அவுட்டோர்லலாம் யூஸ் பண்ண முச்சில் லைட்டாக ஹீட் ஆகும் கேமரா யூஸ் பண்ணால் உண்மையாகவே. ஆனால் பாக்கி இப்போ ஒரு யூடியூப்பில் தான் வீடியோ பார்க்குறீங்க, அந்த மாதிரி டைம்லலாம் ஹீட்லாம் எனக்கு அவ்வளோ பெருசாக ஒன்றும் தெரியவே இல்லை. கேமரா எனக்கு ஆல்ரெடி இந்த மொபைல் தெரியும், கொஞ்சம் கேமரா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் X6 ப்ரோவில் கூட ஃப்ரண்டில் இல்லை பேக்கில் பொக்கே வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்லாம் இருந்துச்சு, ஆனால் இதில் அந்த ஆப்ஷன் கூட இல்லை. ஸோ தெரில, நான் கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் எடுத்தேன். அதே மாதிரி கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன், கிளாரிட்டி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அதே மாதிரி பிக்சர்ஸ்லாம் கொஞ்சமாக எனது எக்ஸ்போஷர் கூட்டுற மாதிரி இருந்துச்சு லைட்டாக. அதே மாதிரி வீடியோவுக்கு சூப்பராக இருக்குது கைஸ் உண்மையாகவே. பின்னாடி பேக் கேமரா வீடியோ எடுத்து நல்ல கிளாரிட்டி 4K 60 fps வர எடுக்கலாம். அது மாதிரி ஃப்ரண்ட் கேமரா 1080p 60 fps வர தான் எடுக்க முடியும். அதுவும் பேக் கேமரா ஓகே தான் அப்படின்னாலும் எனது கம்பேர் டு இப்போ நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தது Redmi Note 11. ஸோ அதுலேருந்து எனக்கு வரமிச்சில் ஒரு இதாக தான் தோணுச்சு, நல்ல அப்கிரேட் மாதிரி தான் இருந்துச்சு. ஃப்ரண்ட் கேமரா எனக்கு சேமாக தான் இருந்துச்சு, பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது இந்த இதோட ஃப்ரண்ட் கேமராவில் தான். ஆனால் 1080p 30 fps நான் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 60 fps எடுக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இதில் அந்த ஒரு லைட்டு எனேபிள் பண்ணலாம், அப்படின்னா இலுமினேஷன் எனேபிள் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் லைட்டு அதுலேருந்தே வரும். ஸோ அந்த ஆப்ஷனுக்காக தான் நான் இந்த இதை 30 fps இருக்கேன். 30 fps இருக்கும்போதுலேயே ஓகேவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி தான் போடுவேன். ஆனால் நான் இதோட கேமரா சாம்பிள்ஸும் ஃபோட்டோ சாம்பிள்ஸும் அட்டாச் பண்ணுறேன், அதே நீங்கள் இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. பின்ன பேக் கேமரா எப்படி இருக்கும், பேக் கேமரா என்னென்னா 50 மெகாபிக்சல் சோனி கேமரா வருது. அதுக்கப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் கேமரா ஒன்று வருது. அது எப்படின்னா இது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி, நார்மலாக இது ஒரு நல்ல கிளாரிட்டி தான் ஓகே. ஆனால் ரொம்ப இந்த பட்ஜெட்டில் இப்போ நீங்கள் Realme GT60 எடுத்திங்கன்னா இதோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அதில் போர்ட்ரேட் வீடியோ எடுக்கிற ஆப்ஷன் அது இதெல்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இது கொஞ்சம் கம்மி தான். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவில் 20 மெகாபிக்சல் ஓமினிஷனோட சென்சர் வருது. ஸோ அதுவும் ஓகே தான், ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் கூகுள் கேமரா யூஸ் பண்ணால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கூகுள் கேமராவோட லிங்க் வேணால் நீங்கள் சொல்லுங்கள், நான் வேணால் அதை அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா ஒரு கூகுள் கேமரா நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், அதில் ஒன்று நல்லா இருந்துச்சு. ஆனால் வீடியோக்கு கூகுள் கேமரா செட் ஆகாது, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் கூகுள் கேமரா வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது 4K 60 fpsல பேக் கேமரா வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்துடுங்க. இதில் ஜூம் அவுட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கா? ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இருக்கான்னு. இதில் பொக்கே வீடியோ எடுக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்லை காய்ஸ், அதுதான் ஒரு பிரச்சனை. ஃபோக்கஸ் எப்படியாவது பார்த்துடுங்க. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ 1080p 60 fpsல ஃப்ரண்ட் கேமரா வச்சு ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ கிளாரிட்டியை பார்த்துடுங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா காய்ஸ்? இதே மாதிரி இப்போ நம்ம இவ்வளோ நேரம் அதோட ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு உள்ள இதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரியல் டைமில் எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ நான் இப்போ Redmi Note 11லேருந்து இந்த டிவைஸ்க்கு வரேன். இதுலேருந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கேட்டால், எனக்கு உண்மையாகவே இந்த டிவைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படின்னா நான் யூஸ் பண்ணிக்கிட்டது ஒரு மிட் ரேஞ்சர் Redmi Note 680 தான் ப்ராசஸர் இருந்துச்சு. அப்படி வந்து இதில் நம்ம இதுலேயே ஆல்ரெடி ஸ்டோரேஜ் எல்லாமே கூட்டிகிட்டு, அதுவும் இல்லாமல் அந்த ஸ்மூத்தான இது எல்லாமே டிஸ்பிளே 1.5K கிளாரிட்டி அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனது டோல்பி ஆட்டம்ஸோட சவுண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுது. அதுவும் இல்லாமல் HDR டிஸ்பிளே வேறு. ஸோ நமக்கு ஆல்ரெடி HDRல அதுமாதிரி வீடியோ எடுத்துச்சுன்னா ஃபோட்டோ எடுக்கும்போது HDR ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுவும் செம்ம கிளாரிட்டியாக இருந்துச்சு. டிஸ்பிளே நல்லா இருக்குது, சவுண்டும் செம்மையாக இருக்குது டோல்பி ஆட்டம்ஸுக்கு. அதனாலே நமக்கு கொஞ்சம் சவுண்ட்லாம் கேட்கும்போது நல்லா ஒரு ஃபீல் இருக்குது சூப்பராகவே. அதுவும் இல்லாமல் பின்ன இதில் லைட்டாக எனக்கு மைனஸாக என்னன்னா ஹெட்ஃபோன் ஜாக் இல்லை. அது எனக்கு ரொம்ப சேடாகிட்டு. ஏன்னா ஆக்சுவலாக நான் மைக் யூஸ் பண்ணுவேன் இதில், அதே மாதிரி ஹெட்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுவேன்.
இப்போ அது இதில் என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது எனக்கு ஒரு கோணம் தோணுச்சு. லைட்டாக ஒரு இது இருக்குது ஹீட் எப்படினாலும், ஆனால் அது கொஞ்ச நாள் குறைஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் பையனை குறைஞ்சிரும் தான் தோணுது. அதுக்கப்புறம் இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வருது. அது எனக்கு கொஞ்சம் லைட்டாக பிடிக்கல. ஏன்னா நான் எப்போவும் அந்த சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது எனக்கு இதோட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அது யூஸ் பண்ணுறதுக்குமே. ஏன்னா நம்ம பவர் பட்டன் நமக்கு கூட வேண்டாம், லைட்டாக தொட்டால் போதும், அப்போவே அன்லாக் ஆயிரும். ஆனால் இது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் எனக்கு பழகிறதுக்கு டைம் எடுக்குது. ஏன்னா நான் பவர் பட்டனில் போய் தெரியாமல் கிளிக் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனில் வைப்பேன். ஸோ அதனால் ஒரு இது இருக்குது. பின்ன வேறு என்ன, இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் என்னென்னா நமக்கு ஹார்ட் ரேட் சென்சர் இருக்குது. அது நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஹார்ட் பீட்லாம் எத்தனை இது இருக்குது அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். பின்ன வேறு இதில் வேறு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு சொல்லிட்டு எனது நம்ம இப்படி இங்கேருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். வயர்லெஸ் கண்ட்ரோல் மாதிரி நம்ம மூவ்மெண்ட்டு கையோட மூவ்மெண்ட்டு வச்சு அங்கே ப்ரீவியஸ் என்னது ஒரு வீடியோலேருந்து அடுத்த வீடியோ ஸ்விட்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஆனால் நான் செக் பண்ணல. இது இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் கைஸ். அதனால் எனக்கு கரெக்டாக ஃபுல்லாகவே ஒன்றும் சொல்கிறதுக்கு முடியாது. நான் எப்போனாலும் இந்த வீடியோ முடிஞ்சு ஒரு 6 மந்த்தோ இல்லை ஒரு 3 மந்த் யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக ஃபுல் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குது என்னோடய ரியல் டைம் யூசேஜில் எப்படி இருக்குது, பேட்டரி பேக்கப் எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த வீடியோக்கு அப்புறம். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் அந்த வீடியோவில் நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியும். இது என்னென்னா இது நம்ம வாங்கி இப்போ ஒரு நாள் தான் இருக்குது. அதனால் ஃபுல்லாகவே கரெக்டாக எல்லாமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கரெக்டாக ஃபுல்லாகவே எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். வேறு என்ன, அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ நேரத்தில். அதுக்கப்புறம் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய் கைஸ்.